உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் தமிழ்நாட்டில் ஒரு ஷோ மட்டுமே ஓடி முடித்துள்ள நிலையில் இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சோலமன்? இப்ப 9 மணி சிறப்பு காட்சி மட்டுமே வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஆன்லைனில் சட்டவிரோதமாக வெளியாகி இருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் திரைப்படமானது இன்று தமிழகம் உட்பட உலகம் முழுவதும் வெளியானது. குறிப்பாக பல போராட்டங்களுக்கு பிறகு சிறப்பு காட்சி அனுமதியுடன் தமிழகத்துல 5 காட்சிகள் திரையிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை 9 மணிக்கு தான் முதல் காட்சியானது இந்த கோட் திரைப்படத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இந்த கோட் திரைப்பட காட்சியானது 9 மணிக்கு துவங்கப்பட்டு சுமார் 1 மணி அளவுல தற்போது நிறைவு பெற்று அடுத்த 2வது காட்சியானது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னதாக வெளிநாடுகள்ல சில திரையரங்குகளை மட்டும் வெளியானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த சிறப்பு காட்சி மட்டும், அதாவது தமிழகத்துல 9 மணி காட்சி மட்டும் நிறைவடைந்த நிலையில படம் முழுவதுமே, அதாவது கோட் திரைப்படம் முழுவதுமாக சமூக வலைத்தளங்கள்ல தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே இந்த தமிழ் ராக்கர்ஸ் உட்பட அட்மின் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இது தொடர்பாக சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் நீதிமன்றம் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இதனை மீறி சட்டவிரோதமாக தற்போது பல கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்ட இந்த கோட் திரைப்படமானது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதனால திரைப்பட குழுவினர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 100 கோடிக்கும் மேல செலவு செய்த படம் தற்போது ஒரு காட்சி நிறைவடைந்த நிலையில அடுத்த கணமே தற்போது சமூக வலைதளங்களை வெளியாகி இருப்பதால தற்போது திரைப்பட குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ள. இதை குறித்து தற்போது திரைப்பட சங்க அது தொடர்பாகவும் இது தொடர்பாக கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக என்ன வேணுமான நடவடிக்கை இதனை முடக்கத்திற்கு எடுக்கலாம் என்பது தொடர்பாக திரைப்பட குழுவினர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி சோலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.